இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரொம்ப புதுசான ஒரு விஷயம் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்குது. என்ன ஒரு எங்க ஊர் மதுரையில வந்து செக்ஷன் 144 போட்டிருக்காங்க. செக்ஷன் 144ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு போலீஸ் நினைச்சாலோ, இல்ல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து, ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுது, பெருசா ஏதோ வன்முறை வெடிக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பயங்கரமா நடக்க போகுதுன்னு நினைச்சா என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இப்போ இந்த செக்ஷன் 144 எதுக்கு மதுரையில போட்டிருக்காங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின். நம்ம வேற மதுரைக்காரனா போயிட்டோமா, சோ எல்லாரும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. சோ இந்த தர்காவுக்கும் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கும்ல, சோ இந்த ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இத்தனை வருஷம் இருந்திருக்குது. பட் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய வந்து ஒரு ப்ரொட்டஸ்டா வெளிப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்றாங்க. போலீஸ் வந்து சொல்றாங்க பெர்மிஷன் கிடையாதுங்கிறாங்க. அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நாங்க பெர்மிஷனை மீறி நீங்க குடுக்கலனா கூட நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்துக்கள் பூரா தன்னெழுச்சியா வந்து வந்திருக்காங்க பாருங்க. இது உங்க பூராமே இந்து முன்னணி நான் சொல்ல முடியாது. தன்னெழுச்சியா முருக பக்தர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. சோ எனக்கு இத நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ல கேக்குறாங்க. எனக்கு வந்து என்ன இப்படி இத்தனை பேர் கேக்குறாங்க, நம்ம ஊர்ல யாரும் அப்படி சொல்லலையே, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்ல, சொந்தக்காரங்க யாரும் சொல்லன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டா அவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கவங்களே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நார்மலா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. நோ ப்ராப்ளம். இங்க சிக்கந்தர் ஷாங்கிறவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இந்த தர்கா இருக்குது. வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், ஓகேவா? அந்த ஃபெஸ்டிவலுக்கு மேல ஏறி போகிறப்போ, மலை மேல ஏறி போகிறப்போ ஆடெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசுல அங்க போய் இருந்திருக்கேன். ஒரு நாள் முழுவதும் அங்க தங்கி இருக்கேன். நான் இந்த மலை மேல இருக்க தர்கால போய் அந்த பேய் விரட்டுவாங்க, பேய் விரட்டி தாயத்து கட்டி விடுவாங்க. இதுதான் நடந்துச்சு. அங்க கெடா வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசுல அங்க போய் இருந்திருக்கேன். ஒரு நாள் முழுவதும் அங்க தங்கி இருக்கேன். நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர்ட்ல வந்து யாருக்கு எந்த இடம், இவங்களுக்கு கோவிலுக்கு இதெல்லாம் இடம், தர்காவுக்கு இதெல்லாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கும் எந்தெந்த இடம், ஒரு தர்காவுக்கும் எந்தெந்த இடம், இந்த தர்காவுக்கும் என்ன இடம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சோ நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2000 இயர் ஹிஸ்டரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் முருகன் வரலாறு வரலையே.